வெல்கம் டு திஸ் கிச்சன். திஸ் கிச்சன் என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயிட்டே போடலன்ற குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அதே சமயம் சத்தே இல்லை என் குழந்தைங்களுக்கு சுத்தமா சத்தே இருக்க மாட்டுது அப்படின்னு நினைக்கிற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 கப் அளவு ராகி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அந்த ராகி கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவு கம்பு இருக்குது இல்லைங்களா, உடைச்ச கம்பு எடுத்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஊறணுங்க, ஊறினா தான் நல்லாயிருக்கும். அதே போல் கம்பு நீங்கள் உங்ககிட்ட முழுசாக இருக்குதுன்னா கூட சேர்த்துக்குங்க. நான் உடைச்ச கம்பு இருந்துச்சுனால அதை சேர்த்துக்கிட்டேன். அந்த தண்ணியோடவே ஊற வச்சா இல்லைங்களா, அந்த தண்ணியோடவே ஜாரில் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ பாருங்க, நல்லா மைய அரைச்சி எடுத்தாச்சு நம்ம. இப்போ இதை நம்ம நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்த மாதிரி நல்லா நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். முதல்ல அரைச்சதை சேர்த்துட்டு இது கூடவே அந்த ஜாரை கழுவுனா போல் தண்ணியும் ஊற்றி இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. கையாலே இப்படி கிண்டி விட்டுட்டே இருந்தால் சாரெல்லாம் கீழே இறங்கிடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இறங்கியிருக்கு. இதோட வாசனையும் சூப்பராக இருக்குங்க இப்படி ஸ்மெல் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இதை நான் ஃபில்ட்ரு 2லேருந்து ஒரு 3 தடவை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு 1/2 லிட்டரு பால் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேங்க. பால் நல்லா கொதித்து வரட்டும். இந்த கொதித்து வரக்குள்ளேயே நான் இதில் ஒரு 4 ஏலக்காவை நல்லா கிளி இதை சேர்த்துக்கிறேங்க. எப்போவுமே இப்படி தாங்க சேர்ப்பேன். உங்களுக்கு இப்படி சேர்க்குறது பிடிக்கலனாக்கா நீங்கள் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா கிண்டி விட்டுங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். பால் நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மாவு, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு கையில் ஊற்றிக்கிட்டு ஒரு கையில் கிண்டி விட்டுட்டே இருங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னாக்கா நீங்கள் ஹையில் வச்சிட்டிங்கனாக்கா சீக்கிரமாகவே கட்டியாகிடுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ஒரு திக்கான பதம் வர வரைக்கும். இது நல்லா கொதிக்க நல்லா கமன்னு வாசனை வர ஆரம்பிக்குங்க. இது பாருங்கள், இது திக்காக இருக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு குடிக்க விருப்பம் இல்லை, நான் இது வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கணும், இல்லைனா ஒரு நைட்டு ஈவினிங் டைமில் நான் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இது நல்லா கட்டியாக காசிக்கங்க. தண்ணி கம்மியாக சேர்த்து கட்டியாக காசி ஒரு பவுலில் போட்டு சாப்பிடுங்க. அது கூட நல்லாயிருக்கும். கூட கொஞ்சோண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இது கூட நான் கொஞ்சம் கட்டியானதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இதில் கருப்பட்டி சேர்த்தா இன்னும் நல்லா இருக்குங்க. என்கிட்ட இப்போ இல்லை, அதனால் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கருப்பட்டி சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன், வாசனையும் சூப்பராக இருக்குங்க. கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்குங்க. 2மே வீட்டில் இல்லாதபடி நான் இப்போது சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த மாவோட பச்சை வாசம் போய் நல்லா கொதித்து வரணும். வந்ததுக்கப்புறம் நம்மளோட ராகி கம்பு மால்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னங்க கடையில் காசு கொடுத்து மால்ட்டு வாங்கி நம்ம குடிக்கிறது, இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்மளே சீக்கிரமாக வீட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. ஹெல்த்தியானதை நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். உடம்புக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த கம்பு வந்து குழந்தைங்க நல்லா குண்டாக வரதுக்கு, எப்படி சொல்கிறது, நல்லா புசுன்னு ஆகிறதுக்கு கம்பு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கம்பு, குளிர்ச்சியும் கூட. ராகியும் ரொம்ப நல்லது. பாருங்க, ஓரத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போயே நல்லா கமகமான வாசனை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் 6 மாத குழந்தைங்களுக்கு இப்போ தான் ஃபுட்டு கொடுக்க போகிறீங்கனாக்கா ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ராகி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நல்லா தண்ணியாக அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்து அதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கனாக்கா நீங்கள் சரளைக்கே வாங்க தேவையில்லைங்க. இதுவே நல்ல ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டாக இருக்குங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்குள்ள நீங்கள் அதில் கம்பு சேர்க்க தேவையில்லை, ராகி மட்டும் சேர்க்கணுங்க. ஏன்னா கம்பு குளிர்ச்சி இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சரளக்குக்கு பதிலாக இதில் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா குண்டா புசுன்னு அழகாக இருப்பாங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் நீங்கள் ஃபுட்டு கொடுக்க போகிறீங்கன்னா இதை ட்ரை பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியானதாக கொடுத்த மாதிரி இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு, திக்காகவும் ஆயிடுச்சு. நம்மளோட மால்ட்டும் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கலாங்க. நான் கிளாஸில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இன்னைக்கு கண்ணாடி கிளாஸ் தாங்க எடுத்திருக்கேன், தெளிவாக தெரியணுன்றதுக்காக.
நீங்க ஊத்துக்குள்ளேயே நல்லா வாசனை சூப்பரா இருக்குங்க. இந்த கம்போட வாசனையும், ராகியோட வாசனையும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நெனைக்காதீங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கடையில ரெடிமேடா நம்ம ஒரு பவுடர் வாங்கி குடுக்கறத விட, இந்த மாதிரி செஞ்சு குடுக்கக்குள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நீங்க இத ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்ளோ நெறைய இருக்குங்க இதுல. நான் மேல கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக தான். போட்டு குடிச்சா அதுவும் நல்லாயிருக்கும். அது உங்களோட விருப்பம். பாதாம கொஞ்சமா துருவுனா போல மேல சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட மால்ட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மெத்தட்ல உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நான் கொஞ்சமா சூடா இருக்குங்க. அதனால சூடா இருக்கிறதுனால கொஞ்சம் ஊதி ஊதி தான் குடிக்கணும். என் அம்மா சொல்லுவாங்க, "சூடா குடிக்கக்கூடாது. குடிச்சா சைத்தியம்னு சொல்லுவாங்க. காதெல்லாம் வலிக்கும் இல்லைங்களா? அந்த ராகி சேர்த்துனா சூடா குடிச்சா சைத்தியம்னு சொல்லுவாங்க. அதனால ஊதி ஊதி குடிங்க. நல்லா கொஞ்சம் ஒரு மிதமான சூட்ல இருக்கக்குள்ள நீங்க குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்." சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எங்க சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ.